ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பிரியமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே எந்த நெருக்கடியில் இருந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எந்த காரணங்களை கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரணங்களுக்கு ஏற்ற பதிலை கொடுத்து ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே உங்களுக்காக கிருபாதார பலியாய் கொடுத்து உங்கள் மீது வைத்த அந்த அன்பு அளவில்லாதது. அந்த அன்பின் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பதற்கு ஒரு நல்ல தெய்வம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஐயோ, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று கவலையோடு கண்ணீரோடு ஏங்கி தவிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிப்பதற்கு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற வேளையிலே, அவரை நோக்கி நீங்கள் தேடுகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கூப்பிடுதலை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்க அவர் உங்கள் பட்சமாய் கடந்து வந்து உங்களை ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்படும். வேதனைகளை மாற்றி, துக்கங்களை மாற்றி, கவலைகளை மாற்றி சமாதானத்தின் பாதையிலே அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிறவி குருடனை பார்க்க வைத்தவர், முடவனை நடக்க வைத்தவர், செவிடனை கேட்க வைத்தவர்கள், ஊமையர்களை பேச வைத்த தெய்வம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அதிசயமான அற்புதமான காரியத்தை நிச்சயமாய் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். நல்ல ஒரு சுகத்தை தருவார். பயத்தை நீக்கி போடுவார். கவலைகளை நீக்கி போடுவார். வருத்தத்தை நீக்கி போடுவார். பதட்டங்களை நீக்கி போடுவார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற கலக்கங்களை நீக்கி நல்லதே நடக்கத்தக்கதாய் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நிச்சயமாய் உங்களை விடுவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கிவிட்டு உங்களை சமாதானப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். மனதிலே அமைதியை தருவார். சமாதானத்தை குடும்பத்தில் தருவார். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். நல்ல வருமானத்தை, நல்ல தொழிலை ஆசீர்வதிப்பார். திருமண காரியங்களை ஏற்ற வேளையிலே கர்த்தர் நடத்தி தருவார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்தில் திருமண காரியத்தை நடத்தி குழந்தை பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு வீடு வாசலை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சரீரத்தில் உறுப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாய் இயேசு நல்ல சுகத்தை கொடுப்பார். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் இழந்து போன பொன்பொருள், பணங்கள், சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்து மீட்டு தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை இயேசு நிச்சயமாய் தருவார். அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
ஆண்டவரை நோக்கி பாருங்க, உறுதியாய் ஜெபத்தில் நெல்லுங்க. ஜெபத்தை விட்டுவிடுங்க என்ற ஒரு நிலையிலே சாத்தான் தள்ளினாலும் ஒரு நாளும் ஜெபத்தை விட்டுவிடாதுங்க. மாம்சத்தில் சோர்வு வருவது இயல்பு, ஆத்துமாவிலே சோர்வு வருவது இயல்பு. அதையும் கடந்து சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது எத்தனை இன்பமானது தெரியுமா? ஆண்டவர் பாதத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். வேத வாசிப்பதை விட்டு விடாதீர்கள். வேதத்தை நன்றாக வாசியுங்கள். வேத காரியங்களை நன்றாக உன்னிப்பாக ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நல்ல ஜெபத்திலே தரித்து நில்லுங்கள். ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு விடாமல் ஜெபத்திலே பின்வாங்கி விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையில் விட்டு விடாதுங்க. என்ன நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அப்பாவை விட்டு விடாதுங்க. இயேசு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் ஒரு நாள் நல்லது நடக்கும். நிச்சயமாய் ஒரு நாள் அற்புதம் நடக்கும். உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் கவலைகள் மாறும். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்கு நீதி செய்வார். நிச்சயமாய் எல்லா போராட்டத்தில் இருந்தும் எல்லா பண கஷ்டத்தில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். கடன்பட்ட மக்களை கடனிலிருந்து நிச்சயமாய் கடனிலிருந்து மீட்டெடுப்பார். நிச்சயமாய் உங்களை தப்புவிக்க வல்லவர். நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து உங்களை ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்களுடைய வேதனைகள் மாறும். உங்களுடைய துக்கம் மாறும். கவலைகள் மாறும். கஷ்டங்கள் மாறும். நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுக்கிரகமான காரியங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் ஒன்று குறுகி போகவில்லை. நிச்சயமாய் ஆண்டவர் ரட்சிப்பார். நிச்சயமாய் சத்தியத்தில் நிலைநிறுத்துவார். நிச்சயமாய் பொல்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து நிச்சயமாக கர்த்தர் மீட்டெடுப்பார். இன்னைக்கு அநேகர் பல தவறான பாதைகளிலே தப்பான வழிகளிலே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. குடி பழக்கத்துக்கு, போதை வஸ்துகளுக்கு, இன்னும் பொல்லாத காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை இயேசு நிச்சயமாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கிற பொழுது விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் அவர் ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு ஒருபோது கைவிட மாட்டார். இயேசு நிச்சயமாய் நன்மை செய்வார். நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். நிச்சயமாய் தேவன் கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நன்மையான காரியங்களை செய்வார். அம்மை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒரு நாளும் போய் சொல்லாது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானே உன் தேவனாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியான கர்த்தர். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் வாக்கு பண்ணி இருக்கிறாங்க. இயேசப்பா நிச்சயமாக கைவிட மாட்டாங்க. நிச்சயமாய் நல்லதே நடக்கும். வார்த்தைகள் நிறைவேறும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க. இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் எது கேட்டாலும் சரி, அது நிச்சயமாய் நிறைவேறும். அது நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள், விடுதலையான காரியங்கள் பழிக்கும். கட்டுகளை அறுத்து விடுவார். பிள்ளை சூனியத்திலிருந்து, மாந்திரீகத்திலிருந்து, செய்வனையிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நிச்சயமாய் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் விடுதலையாக்குவார். ஒரு நல்ல விடுதலையின், சந்தோஷத்தின், சமாதானத்தின் வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே வாளாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு உன்னத ஸ்தானத்தை தருவார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றி தருவார். உங்கள் பட்சத்திலிருந்து தேவன் பலத்த பெரிய காரியங்களை செய்து எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார். எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் சரி, அவைகளெல்லாம் கர்த்தர் முறியடிப்பார். சத்துருவின் கிரியைகளை முறியடிப்பார். சத்துருவின் வல்லமைகளை முறியடிப்பார். பிசாசின் வல்லமைகளை முறியடிப்பார். பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவார். நிச்சயமாய் இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். பிதாவாகி தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து பலத்த காரியங்களை செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற பதிலை எல்லாம் நிறைவேற்றி தருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக பதில் சொல்லுவார். நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாய் உங்கள் கண்ணீருக்கு உண்டான பதில் உண்டு. அதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பிதாவின் அன்பினால் நீங்கள் பூரணப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புக்குள்ளே உங்களை பூரணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுவார். வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். நடமாட வைப்பார். சுகப்படுத்துவார். ஆரோக்கியப்படுத்துவார். நிச்சயமாகவே உங்களை கைவிடவே மாட்டார். இயேசு உங்க கூடவே இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன். God bless you.